ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாயின் பண்ணுங்க. வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். உள்ள வாங்க. கிளாஸ்லாம் சார். ஆமாம்மா. ஓகே சார். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெரி குட் ஈவினிங். நம்மளுடைய இந்த ஜாயின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஜாயின் பண்ணுவாங்க கண்டிப்பா. பிரகாஷ் அண்டு ஜெயஸ்ரீ, நிர்மலா ஒரு இடத்துல ஜாயின் பண்றாங்க. நைஸ். உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் இங்கே பதிவு பண்ணிடுங்க. இந்த கிளாஸ் என்ன, அதை முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏன்னா நம்ம 1-to-1 பேசும்போது தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் என்ன, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம உண்மையிலே வந்து ஒரு பிரயோஜனமான விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறோமா அப்படிங்கிறத உங்களால் டீட்டெயில் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறக்காக தான் இந்த கிளாஸு. ஏன்னா எங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறக்காக. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். எக்கோவா இருக்கு. சொல்கிறீங்களா? மொபைல் நம்பர் மட்டும். ஓகே, நம்ம கண்டினியூ போகலாம். இப்போ என்னன்னா ரியலாக தேங்க்யூ அஸ்வினி. அதே மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருங்க. பிரகாஷ் உங்கள் நம்பர் போட்டுருங்க. சுமதி உங்கள் நம்பர் போட்டுருங்க. அதே மாதிரி பேபி கலா அண்ட் எம்எஸ்கே, நிர்மல் உங்கள் நம்பர்ஸ் வந்து இதில் பதிவு பண்ணிருங்க. நம்ம அடுத்ததை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் என்னன்னா நான் உங்களுக்கு வந்து டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறேன். எஸ், தேங்க்யூ பேபி கலா. நிர்மல் அண்ட் எம்எஸ்கே, நிர்மலா. நைஸ். நான் நினச்சிட்டேன் ஏதோ ஜென் அப்படின்னு நினச்சிட்டேன், நிர்மல் அப்படின்னு இருந்தப்போ நிர்மல் வின்னு இருந்தனால. எம்எஸ்கே அண்டு பாகாஷா இல்லை பிரகாஷான்னு தெரியல, அவர் நேம் வந்து அப்படி இருக்கு. ஸோ உங்கள் மொபைல் நம்பரும் பதிவு பண்ணிடுங்க. பிரகாஷ் அண்ட் எம்எஸ்கே. எஸ், நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறோம், என்ன டெஸ்ட்மோனியல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த டீட்டெயில் பண்ணலாம். சீக்கிரமாக நம்பர் போட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக அடுத்ததுக்கு போயிடலாம். ஏன்னா நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுட்டு ரியலாக இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா உண்மையிலே உங்கள் லைஃப் சேஞ்சஸ் கொடுக்கும். அது போட்டிங்களாம்மா? எஸ் எஸ் எஸ். அஸ்வின், நிர்மலா, பேபி கலா 3 பேர்த்தோட நம்பர் இருக்குது. ஸோ எம்எஸ்கே அண்டு பிரகாஷ், சுமதி ஸ்ரீ. சுமதி ஸ்ரீ போட்டிங்களா? எஸ்.
எஸ் ஓகே. நீங்கள் இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையை பற்றிய சில சின்ன இன்ட்டு தான் அது. ஏன்னா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் என் பேர் வந்து டாக்டர் டாக்டருங்க. 25 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஜேர்னி வந்து ஒரு 20 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருந்தேன். நான் நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு பண்ணியிருக்கிறேன். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சுருக்கேன். அதில் உண்மையில் வந்து நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அக்குபஞ்சரிஸ்டாக இருந்திருக்கிறேன். ஸோ வந்து கோயம்புத்தூரோட அட்டாமாவோட செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன் நான். ஸோ ரொம்ப வருஷம் அந்த அந்த ஃபீல்டில் இருந்த ஒரு ஆள். என்னுடைய குரு அப்படின்னா அவர் வந்து நேரடியாக அப்துல்லா ஷேக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டவர். அவர்கிட்ட இருந்து டைரெக்டாக நான் வந்து கற்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய குரு இருக்காங்க. நிறைய சப்ஜெக்ட் ஆயுர்வேதாவில் வந்து நான் வந்து DASM அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அக்குபஞ்சர்லேயும் MD பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் கற்று வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இந்த டெக்னிக் கற்றுட்டோம். என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த EFT மெத்தட் வந்து என் லைஃப் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்குது. நான் ஒன்றும் பெரிய மல்டி பில்லியனர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆளெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ரிச்சாக இருந்த ஃபேமிலி தான். பட் வந்து எல்லாமே லாஸ் ஆன ஒரு ஃபேமிலி. பெரிய பேக்ரவுண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. சொந்தமாக ஆக்சுவலாக ஒரு வீடு கூட இல்லாமல் தான் நான் இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து ஃபினான்சியலாக நான் வந்து அக்குபஞ்சர் டாக்டராக இருக்கும்போதே சம்பாரித்து வீடெல்லாம் கட்டிட்டேன். இப்போ திரும்ப ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறோம். ஏன்னா அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்து நிறைய பணம் தொலைச்சு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் இந்த டெக்னிக் கிடைச்சதுக்கப்புறம் திரும்ப நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இது என்னோட பேக்ரவுண்டு. நான் வந்து இதில் நல்ல ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த கிளாஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நம்மளுடைய கிளாஸ். ஸோ இதனால வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் மாற்றிக்க முடியும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் என்னதான் வந்து இந்த உலகத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் யோகா, மெடிடேஷன், சவுண்ட் ஹீலிங், பிராணிக் ஹீலிங், ரைக்கி ஹீலிங், NLP, சைக்கோதெரப்பி, ஹிப்னோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது. நான் கூட ஒரு நியூ டெக்னிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஏன்னா சும்மா இருக்குது இல்லையா, நான் படித்த அக்குபஞ்சர் வந்து ஒரு அதே மாதிரி நான் ஒரு டெக்னிக் வந்து ஆல்ரெடி அக்குபஞ்சரில் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் ஒரு 13 பாயிண்ட் வச்சு கம்ப்ளீட் டிசீஸையும் க்யூர் பண்ணிட முடியும் 100%. எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் 13 புள்ளிகள் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் சாதிச்சிருக்கிறேன். அதுக்கு எனக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க. நான் சாதிச்சிருக்கிறேன் ப்ளஸ் அவார்டும் வாங்கியிருக்கிறேன் நான் அதுக்காக. ஸோ இந்த அவார்டெல்லாம் வாங்கி எல்லாம் சாதிச்சுட்டு PhD பண்ண சொன்னாங்க. நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எல்லாம் PhD பண்ணிருங்க. நாங்கள் அதுக்குள்ளார நான் அதெல்லாம் விட்டுட்டேன். சுத்தமாக எதுவுமே எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கற்று வச்சிருக்கிறேன். அப்போ தான் நான் ஆலோசனை பண்ணுவேன் சம்டைம்ஸ். இவ்வளோ விஷயம் தெரியல, நம்ம வந்து ஏன் ஒரு இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்குது. இதில் வந்தோன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து இதெல்லாம் இவ்வளோ டெக்னிக் இருந்தாலுமே இதுல எல்லாம் மாஸ்டரேட் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நிறைய டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ரொம்ப நேரம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது கிடைக்கும். இப்போ நீங்கள் யோகா மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி டெய்லி காலையில் எந்திரிக்கணும், ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணணும், ஃபுட்டு கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உங்கள் உடம்ப காமிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அதில் இதாவாங்க. அது மாதிரி நிறைய சிக்கல் வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாம் சவுண்ட் ஹீலிங்னா அது ஒரு பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த டப்பா அந்த இதெல்லாம் வாங்கணும், பித்தளை சட்டிக்கிட்டு எல்லாம் வாங்கணும். பிராணி ஹீலிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் பக்கா, அதில் எந்த மாற்றம் இல்லை. ரைக்கினா 45 நிமிஷம் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதையானாலும் செய்ய முடியும். இந்த மாதிரி NLPங்கிறது வந்து அது இதே தான், இந்த நியூரோ சிஸ்டம் மூலமாக பண்ணுவது. அதுவும் வந்து அதே மாதிரி தான் நிறைய பெரிய சக்ஸஸ் இல்லாத ஃபெயிலியர் மெத்தட். இந்த மாதிரி வந்து சைக்கோதெரப்பி, ஹிப்னாட்டிசம் இதெல்லாம் நிறைய இருந்தாலும்
ஈஸியா சிம்பிளா ஒரு 17 செகண்ட்ல, எவ்வளவு டைமிங்? 17 செகண்ட்ல நம்ம லைஃபை மாத்த முடியும். நமக்கு அது நடக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய மிராக்கிள் தான். இப்ப பாருங்க, யோகால போனாலும் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும் இல்லையா? பணம் சம்பாதிக்கான விஷயம் எல்லாம் யாராவது பேசி இருப்பாங்க. யோகால ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு, அதே மைண்ட்ஃபுல்னஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே அதுல இருக்குது. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களால உங்களை டெவலப் பண்ண முடியும். உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய கோல் செட்டை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அதுக்கு பின்னால எல்லாம் நீங்க நிறைய விஷயங்களை நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பணம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் அதுல டெவலப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. வெரி சிம்பிள். நம்ம வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் ஹீலிங்கு, உங்களுடைய ஹீல் யுவர் செல்ஃப், பிஸ்னஸ், ஜாபு, கேரியரு, அதே மாதிரி அந்த எண்ட் ஆஃப் தி ரிசல்ட். எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்னா என்னன்னா உங்களுடைய ஹெல்த்தி லைஃப், உங்களோட வெல்த்தி லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப் இல்லையா? இது மேனிஃபெஸ்டேஷன். அதே மாதிரி ஃபினான்சியல் ஃப்ரீடம், இதெல்லாம் ஒண்ணா உங்களுக்கு கிடைச்சாதான் உங்க லைஃப் நல்லா ஆகும், நீங்க நல்லா இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிய இந்த விஷயத்த கத்துக்கணும். இதனாலதான் இங்க வந்து நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிட்டு நடந்து அதெல்லாம் சரி பண்ணி இவங்க பண்ணுவாங்க. எமோஷனல் இல்லாம இருக்குமா நமக்கு? திடீர்னு உங்க குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நீங்களே எப்படிங்க கியூர் பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க பாங்க. நீங்க எல்லாம் டாக்டரா இருக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் வந்துடும் இல்லையா? பதட்டம் வந்துடும் இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க உங்களை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும்? ஆனா இந்த சிஸ்டம் மூலமாக ஈஸியா உங்களை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியும், உங்களை நீங்க சரிப்படுத்திக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இதுல இருக்குது. ஜெயஸ்ரீ, விஜயாஸ்ரீ, உங்க மொபைல் நம்பர் இதுல போட்டுருங்கம்மா. இடையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தீங்க, இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தட் மூலமாக டைமிங் ரொம்ப கம்மி. மெயின் கான்செப்ட் அதுதான். ஒரு வெறும் 17 செகண்ட் பாருங்க. நான் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சொல்லல. 17 செகண்ட். உங்க லைஃப்ல 17 செகண்ட் உங்களால யூஸ் பண்ண முடியாதா? உங்க லைஃப்காக, உங்க பிரச்சனைக்காக, உங்க உடம்புல இருக்கிற வலிக்காக, உங்க லைஃபை மாத்துறதுக்காக ஒரு 17 செகண்ட் உங்களால அமைதியா உட்கார முடியாதா? 17 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட நான் கேட்கல. உங்க லைஃப் மாறும். அதுதான் இதோட மிராக்கிள். அந்த மாதிரி இந்த வேர்ல்டு ஃபுல்லா மாத்துறவங்க இவங்கெல்லாம். ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, எலன் மஸ்க் அவர் சொல்லியிருக்காரு இந்த சிஸ்டத்தை பத்தி. நான் அந்த மாதிரி சிந்திச்சனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல. ஏன்னா எலன் மஸ்க் என்ன பண்ணாங்க? இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணுச்சு ஒரு காலத்துல. ஒரு டைம்ல உன்னோட ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது, ஓடிப்போன்னு சொல்லிச்சு நாசா. இன்னைக்கு அவரோட ஒரு பின்பலம் இல்லைன்னா இன்னைக்கு சாதிச்சிருக்கவே முடியாது இல்லையா? அவங்கள ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்திருக்கவே முடியாது. இந்த சேஞ்சஸ கொடுத்தவர் அவர். இந்த எடல் மர்ஃபி தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? யாருக்கு தெரியும்? உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? எடல் மர்ஃபியை பத்தி எனக்கு தெரியும் சார், நான் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறேன் சார். யாராவது இருக்கீங்களா இங்க? உங்க தமிழ்நாட்டுல ரீசெண்டா அவரை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. எலன் மஸ்கையும் அமெரிக்க எடல் மர்ஃபி. அதிபரும். எஸ் எஸ். எடல் மர்ஃபி அப்படிங்கிற வந்து உங்க பேரு நீலா தாச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, நிர்மலா, யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம சப்ஜெக்ட்குள்ளார வரலாம். இவங்க எல்லாருமே வந்து லைஃப்ல ஒரு கட்டத்துல தோத்து போனாங்க. யாரோ மைக் ஆன்ல இருக்குது.
நீங்க எல்லாருடைய மைக் ஆஃப் வாய்ஸ் நீலா அத்தாச்சி. நீலா அத்தாச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட மைக்கு தான் ப்ராப்ளமா இருந்தது. அவங்க ஆன் பண்ணப்பதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நைஸ், சூப்பர். நிறைய விஷயம் நாங்கள் பேசிட்டோமா, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் இதில் பதிவு பண்ணிடுங்க. இன்னொரு டைம் கூட உங்களுக்கு இதே கிளாஸ் வந்து திரும்ப நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே, உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இதில் போட்டுருங்க. இதோட ரெக்கார்டிங்கும் நான் தரேன். ஸோ அதனால் வந்து மொபைல் நம்பர் கொடுத்தவங்களுக்கு தான் நாங்கள் அதை சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மொபைல் நம்பரை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயம் வந்து திரும்ப உங்களுக்கு சரியாக பாதி தான் கேட்டேன் சார், இடையில தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு நாள் இதே கிளாஸை நான் ஃப்ரீயாக தரேன். ஸோ திரும்ப ஒரு தடவை உட்காந்து பேசலாம். ஓகே, அதனால் நீலா அத்தாச்சி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை இதில் போட்டுருங்க. ஓகே, நைஸ். விஜய் சேதுபதி இந்த சிஸ்டம் யூஸ் பண்றாரு. கோபிநாத் இந்த சிஸ்டம் யூஸ் பண்றாரு. சிவகார்த்திகேயன், ஜெம் கேரியர். ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த உலகத்துல அவங்க சாதிக்கிறதுக்காக இறந்து பாருங்க. விஜய் சேதுபதி எல்லாம் வந்து 32 வயசுக்கு மேலதான் சினிமாவுக்கு வந்தார். சிவகார்த்திகேயன் வந்து அவங்களும் வந்து ஒரு ஹேங்கரா இருந்து வயசாகி கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவா மாறி இருக்காங்க. நீங்க நம்ம நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆக்சுவலா, இல்லையா? நம்மளே வந்து நம்மளை யூகிச்சு பார்த்தோம்னா, ஒரு ரியாலிட்டிக்காக பார்த்தா தனுஷ் வந்து ஒரு நடிக்க வந்தாரு அப்படின்னா சின்ன வயசுல வந்தாள், ஓகே. பட் இவங்கெல்லாம் எப்படி ஏஜ்டு ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சக்சஸ் கிடைச்சது? வயசானதுக்கு அப்புறம் எப்படி இன்னைக்கு இதுல புடிச்சு நிற்கிறாங்க? எத்தனையோ ஹீரோ வந்திருக்காங்க, அவங்களால சாதிக்க முடியாம போயிருக்கு. ஆனா இன்னைக்கும் அவங்களால இதுக்கு பின்னாடி வர முடியுது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களோட மனநிலை, அவங்களுடைய அந்த ஒரு சீக்ரெட்டை, அவங்க ஒரு ஃப்ரீக்வன்சியை, ஒரு எனர்ஜியை அவங்க டச் பண்ணியிருக்காங்க. சம்திங் எதையோ டச் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்க லைஃப் மாறி இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த கடவுள் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் தனியா வச்சிருக்கிறாரு. அங்க ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. அந்த எனர்ஜியை, அந்த இடத்த யாரெல்லாம் தொடறாங்களோ அவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ். அவங்க தான் சாதிச்சவங்களா மாறுறாங்க. அவங்க லைஃப் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வேணும் அப்படின்னா, இவங்க மாதிரியான வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அல்ல. நீங்க வந்து பென்ஸ் கார்லயோ ஜாகுவார்லயோ போகணும் அப்படிங்கிறது அல்ல. அதுக்காக மார்க்கெட்டிங்கும் இங்க நான் பேச வரல. நான் சொன்னது ஆல்ரெடி இவங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், உங்களோட தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்க ஒய்ஃபோட இருக்கிற பிரச்சனை, உங்க குழந்தையோட இருக்கிற பிரச்சனை, அப்படி உங்களுக்கு உள்ள இருக்கிற சில விஷயங்களை, அதே மாதிரி ஃபினான்சியலா உங்களுக்கு சொத்து இருக்கும், ஆனா அதை அனுபவிக்க முடியாது. அதனால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. நினைக்கும் போது அது நடக்காது. மெயின் அப்படிதானே? பசிக்கும் போது சாப்பாடு வேணும். உங்கள்ட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த பணம் வரும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா பசிக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். கஷ்டப்படுறீங்க, கரெக்டா அந்த இஎம்ஐ வர்ற அன்னைக்கு பூஜ்யம், லோன் வர்ற அன்னைக்கு லோ முடிஞ்சது கதை. இதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். சால்வ் ஆகி 29ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி, நாளைக்கு 6ஆம் தேதி லோன் கிட்டி ஆகும். அது எங்க இருந்து அந்த அமௌண்ட் வருதுன்னே தெரியாத உங்களை தேடி வரும். நான் தர்றேன் கேரண்டி. நான் தர்றேங்க உங்களுக்கு கேரண்டி. எங்க இருந்து வருதா வரலையாமா? இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை, நாளைக்கு காலையில் ஒரு பணம் வேணும் உங்களுக்கு, அந்த பணம் உங்களுக்கு தேடி வருதா இல்லையா? நீங்க அந்த கிளாஸை கத்துட்டவங்க, எஸ் சார். அது எங்க கிடைச்சிரும் சார். கண்டிப்பா சார். இதுதாங்க வேணும் நமக்கு. சார். எஸ்மா, எஸ், இதுதான் உங்களுக்கு வேணும்.
நான் சொல்றது வந்து நிறைய பெட்டி பெட்டியா பணம் இல்லை, அந்த டைம் பீயிங் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான விஷயம் மாசம் மாசம் கரெக்டா அந்த டைமிங்ல உங்களை தேடி வரும். பசி போய் அந்த வழியெல்லாம் அனுபவிச்சு ஃபைன் வந்து அதுக்கப்புறம் எங்கேயோ மல் கட்டி அதை செஞ்சு இதை செஞ்சு அந்த செக்கை கொண்டு வந்து கலெக்ஷன் போட்டு ஓன கடைசியில பார்த்தா அதுக்கு 1400 ஃபைன், கட்டுறது 6000 ஃபைன் 1400. என்ன லைஃப் இது? என்ன லைஃப் இது? இல்லையா? எஸ்ஆர்னோ இப்படித்தானே இருக்குது. அதெல்லாம் கடந்து அதே மாதிரி நீங்க சம்பாதிக்கிறீங்க, செலவு பண்றீங்க, லோன் கட்டுறீங்க, திரும்ப வேற போன் வாங்குறீங்க, அப்டேட் பண்றீங்க, திரும்ப வந்து ஐபோன் வாங்குறீங்க, அது பண்றீங்க, கார் வாங்குறீங்க, கார் மாத்துறீங்க, என்னென்னமோ இதெல்லாம் செய்றீங்க. ஆனா எனக்காவது வெளியே போகலாம், அதை அனுபவிக்கலாம் நினைச்சா மறுநாள் காலையில் இஎம்ஐ இருக்கும். எப்படி போறது? எப்படி மனசு திறந்து தைரியமா காசு எடுத்து வெளியே கொடுக்கறது? உங்க குழந்தை கேட்கறான், அப்பா இதுதான் வேணும். உங்களால அந்த டாய் 1500 கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து காஸ்ட்லி. இன்னொன்று வந்து நாளைக்கு காலையில பிரச்சனை இருக்கு. வாழ்க்கை பூரா இப்படித்தான் வாழ போறீங்களா? நான் உங்களை யாரையும் வந்து வலுக்கட்டாயப்படுத்தவெல்லாம் இல்லை. எங்க லைஃப் மாறி இருக்கு. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். உங்களை கையை பிடிச்சி தூக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா அந்த மோட்டிவ்ல தான் நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் அதே செய்யணும். ப்ளீஸ் அதுக்கு தயாரா இருங்க ஃபர்ஸ்ட். இல்லையா? அதுக்கு நீங்க ரெடியா இருக்கும். நீங்க மட்டும் நல்லானா பத்தாது, நீங்க மட்டும் வந்து சம்பாதிச்சா பத்தாது. நீங்க சம்பாதிக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, உங்க வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் இப்ப இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களை கூப்பிடுறாங்க, நாங்க கை கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு. சரி, நான் உங்களுக்கெல்லாம் கை கொடுத்துருக்கேன். எஸ்ஆர் நோமா? நான் உங்களுக்கெல்லாம் கை Yes, கொடுத்துருக்கேன்னா sir. இல்லையா? Yes, sir. அந்த கையை நீங்க திரும்ப Yes, sir. இன்னொருத்தர் Yes, sir. கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. சோ Yes, அந்த sir. இன்வைட் தான் இங்க நடந்திருக்குது உண்மையில. அதுதான் இங்க எஸ் சார். ரியாலிட்டி. அவங்க ஆமாங்க Yes, யாரும் சார். sir. பணத்துக்காகவோ இதுக்காகவோ இங்க வரல. இவங்க வந்திருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் சர்வீஸ். புரியுதுங்களா? Yes, அவங்களுக்கு sir. எஸ் கிடைச்சதை சார். இந்த மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு தூய்மையான அந்த ஒரு சிந்தனை, கடவுளுக்கு அந்த பிரபஞ்ச சக்திக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க, உங்ககிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க லைஃப் மாறணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா என் லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் தான் நினைச்சேன், கிளினிக் போட்டால் நல்லா சம்பாதிக்கலாமே. அது மட்டும் இல்லை, இதோட அட்வான்ஸ் லெவல் போகும்போது ஒரு ஃபீஸ் 40,000 50,000 வாங்க முடியும் என்னால. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா இன்னைக்கு நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஃபீஸ் 40,000 தான் வாங்குறேன். என்னை யாரு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சார் எனக்கு இது பண்ணணும்னா 40,000 ஃபீஸ் வாங்குறேன். நான் ஹீல் பண்ணி கொடுக்குறக்கோ இது பண்றக்கெல்லாம் என்னோட ஃபீஸ் அவ்வளோ வாங்குறேன். நான் வாங்காம எல்லாம் பண்றது இல்லை. உண்மையிலே அப்படி இருந்தா கூட என்னோட கிளினிக்லயும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். ஆனா என்ன, அந்த 500 பேர் 1000 பேர்த்தோட முடிஞ்சு போயிருக்கு இல்லையா? என் லைஃப் டைமே அந்த ஒரு சின்ன சரௌண்டிங்குள்ளார நான் போயிருப்பேன். இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைட் இருக்கிறேன். யூகேல இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, கனடால இருக்காங்க, இங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருந்து நிறைய கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்க மலேசியால இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க, கத்தர்ல இருக்காங்க. இப்ப இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு வைடா இருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் என்ன பிரியப்பட்டு இங்க இந்த இந்த நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது கொண்டு வந்து பார்த்து கிஃப்ட் கொடுத்து அதை என்ன இப்போ நிறைய இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட் இதுல வந்து பெர்ஃப்யூம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, வாட்ச் கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, அப்படி நிறைய கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, நான் அந்த சர்வீஸ் மைண்ட் செட்ல இருக்கிறேன். அவங்க லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவங்க உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும். இல்லை நான் வந்து பழைய பேட்டர்ன்ல அப்படியே வாழ்ந்துக்க சார், என்னத்த போய் இருக்காதுல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே வாழ்ந்துக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. நான் யாரையும் தப்பு சொல்லவும் போறது இல்லை. இல்லை சார் எனக்கு சம்திங் சேஞ்சஸ் வேணும், என் லைஃப் மாறணும், என் லைஃப்
மாறணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை இங்க போடலாம், எஸ் சொல்லலாம், உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்க லைஃப்பை நீங்க மாத்திக்கலாம். இந்த ஆஃபர் தரேன் சேர்ந்துங்க அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு அந்த மென்டாலிட்டி எனக்கு இல்லை. 50,000 வருது, ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் வெளியே கற்றுக்கணுன்னா ஒரு 78,000 80,000 கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் இந்த சர்வீஸாக இந்த எக்ஸ்பென்சிவ்க்காக ஒரு அமௌண்ட் வாங்கி லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வாங்குகிறோம், ஃபீஸ் வாங்கலாம். என்ன வாங்குகிறோம்? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் வாங்குகிறோம் தவிர நாம் வந்து ஒரு ஃபீஸாக வாங்கலை இதை. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் கேட்குறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு இதை கற்றுக்கலாம். நிச்சயம் இந்த கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமும் கிடைக்கும், நல்ல ஒரு வழியும் கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை நிச்சயமா செய்வாங்க சார். இங்க பழைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு, அது கிடைச்சிருக்கு, அதனால சொல்றோம். எஸ், கண்டிப்பாக. அதாவது எனக்கு எல்லாம் இருந்துமே என்னால் ஒரு சின்ன ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாதுங்கிற ஒரு இதுலேயே தான் லாக் ஆயிருந்தேன். இப்போ என்னால் அந்த சின்ன கல்லை நகர்த்தி போக முடியுது, அதை நான் என்னால் உணர முடியுது, செய்ய முடியுது. அதை நான் இங்கே சொல்லிக்க விருப்பப்படுறேன். கண்டிப்பாங்க. இல்லை, ரியாலிட்டிங்க, நான் மறுக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. ஏன்னா ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் நான். சம்திங் அந்த நம்ம போரான அந்த கஷ்டப்படுற லைஃப்க்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து சும்மா நீங்கள் சேரணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் எல்லாம் பேசுகிறேன். ரியலாகவே மாறுது, அது ஒரு பெரிய ரகசியம்தான். ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படணும்? இந்த ஒரு 17 செகண்டு நீங்கள் கஷ்டப்படணும். எவ்வளவு கஷ்டம் இல்லை சார், அதுக்குன்னு டயத்தை ஒதுக்கணும் சார். அவ்வளவுதான். கஷ்டம் சொல்லாதீங்க சார், அது கஷ்டமே இந்த இல்ல மாதிரி சார். இந்த மாதிரி 24 ஒரு இது யாருக்குமே 17 கிடைக்காது சார். செகண்டு இல்ல சார், அது கஷ்டமே இல்ல சார். அது வந்து நம்மளுக்காக சார் universe நம்ம இது அப்ரோச் பண்றதுதான். அந்த அவ்வளவுதான். டைம் கிடைக்கிறது அது எல்லாராலையும் பண்ண முடியாது சார். ஏன்னா நிறைய வாட்டி கிளாஸ் அட்டன் பண்றதே நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து அட்டன் பண்ணவே முடியாது சார். கண்டிப்பா. அதுதான் அது உண்மை, சார் அதுதான் அது உண்மை. அது ஒரு சிம்பிளா விஷயம் சொல்ல இருக்குங்க. போனோம்னா, அதாவது எஸ். பரமசிவன் பார்வதி சுத்திட்டு ஞானப்பழம் வாங்கிட்டு போற டைம் இதுதான் சார் இதுல. ஆமா, ஆனா கரெக்ட். அதுவே அப்படியே பெரிய கஷ்டம் இது சார். அது கிளாஸ் அட்டன் அதாவது உலகத்தை மயில் மேல ஏறி முருகர் சுத்தி வந்தாலும் சண்டை போட்டு ஓடி போயிட்டாரு. இவர் ஆமா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கறாரு. அதுதான் சார் இந்த டெக்னிக். ஆமா. நம்ம வந்து அதேதான். விநாயகர் மாதிரி. அந்த டேப்பிங் பண்றதுக்கு அந்த டைம் கிடைக்கிறதே பெரிய இதுதான் சார். கண்டிப்பா. ஏன்னா நாங்க அதை வந்து ஃபீல் ஆயிருக்கிறோம். என்னன்னா ஆமா இந்த நெகட்டிவ் ரொம்ப இருக்கும். அவங்க வந்து சார் ரொம்பவுமே இத வந்து ஒரு இதா இருப்பாங்க. அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஒரு ஆமா டைமிங் சார். நீங்க இல்ல சொல்லி கொடுக்குற ஆமா, ஒரு கண்டிப்பா. விஷயம். அது காலையிலயும் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கும். நைட்லயும் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் ஆந்திரால இருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முஸ்லிம்ஸும் அந்த டைம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்லைங்களா? எஸ், சோ அந்த ஒரு டைமிங்க தான் நீங்க எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூம்மா. ஏன்னா ஒரு அந்த ரியாலிட்டியை வந்து உண்மையிலேயே நம்ம மறுக்கவே முடியாது. ஜஸ்ட் அந்த அந்த ஃபீல்குள்ள நம்ம வந்துட்டாலே போதுமானது. ஏன் அவங்க கஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்கன்னா 17 செகண்ட் தான். ஜஸ்ட் நம்ம திங்கிங் பண்ற டைம் தான். நம்ம எவ்வளவோ டைம் வந்து டிவி பார்க்குறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம், என்னென்னமோ நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு டீ காஃபி குடிக்கிற டைம், அந்த சூடு ஆறுற டைம், அவ்வளோதான். அவ்வளோதான் நமக்கு தேவை. அதை ஜஸ்ட் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதுமானது. லைஃப் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷனாக சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட பேக்ரவுண்ட். ஆட்டோமேஷனாக சேஞ்ச் ஆகுது. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாக சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கான டைம் எடுக்கும். அந்த நீங்கள் அந்த 17 செகண்டை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இன்னைக்கு உண்மையிலேயே நான் ஒரு ஒரு இந்த ஷர்ட் போடுறேன்னு வைங்க. இந்த ஷர்ட் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக இந்த பிராண்டோட பேர் கூட எனக்கு சரியா
என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஏதோ சம் ரேர் ராபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆலன் சோலி பேண்ட் போட்டதுக்கே, ஒரு பேசிக் பேண்ட் போட்டதுக்கே நம்ம ரொம்ப ஆலோசனை பண்ணுவோம். இன்னைக்கு ரேர் ராபிட்ல ஷர்ட் வாங்கி போடுறோம். ஸோ அஜித் வந்து என்ன பேட்டர்ன்ல போட்டாரோ அதே பேட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன்ல ஷர்ட் எடுத்து பாருங்களேன். பிராண்ட் லைஃப்ங்க. உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. இதுக்குள்ள வரணும், வந்து கத்துட்டு தான் மாற்ற முடியும். ஏன்னா டெஸ்ட்மோனியல் நிறைய இருக்கு. நிறைய இவங்க எல்லாருமே வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னென்ன சால்வ் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா 100 கதை சொல்லுவாங்க. அவ்வளோ வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அவ்வளோ விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அப்போ நம்மளால வந்து நம்ம லைஃப்பை அந்த அளவுக்கு வந்து நம்ம மாத்திக்க முடியும். நீங்க எப்போ உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கும் போது உங்க பணம் உங்க கைக்கு வரும்போது மட்டும்தான். இப்போ எங்க அப்பாவோட சொத்து கொஞ்சம் இருக்குது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். பட் ஒரு யூஸ் இல்லைங்க. அதுல என்க்ரோச்சுக்கே வந்து எத்தனையோ கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்க கைக்கு வரல. பட் எனக்கு அது வேண்டான்னு வைங்க, அதை விட நான் நல்லா இருக்கிறேன். பட் எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நேற்று கூட அந்த இடத்த பத்தி பேசினாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், எனக்கு வேண்டாமா, நீங்க எல்லாம் வந்து என்ன ட்ரை பண்ணி ஏதோ பண்ணிக்கங்க, கோர்ட்ல தான் இருக்குது பணம், போய் எட்டுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதே வந்து 4 வருஷத்துக்கு முன்னால அதுல 100 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்லைன்னு நான் சிந்திச்சிருக்கேன். எப்படி இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், நம்மனால மாறி இருக்குது, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இன்கம் மட்டும் இல்லை. நீங்க நான் கிளாஸ் நடத்துறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து கணக்கு போட்டுறாதீங்க தப்பா. அப்படி இல்லை, வேற மாதிரி பணம் வருது. அதுதான் இதோட விஷயமே. ஸோ இது வந்து நான் தான் சொல்லுவேன், இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ் கிடையாது, தொழில் வந்து தொழில் கிடையாது, இந்த தொழில் தான் நீங்க செய்யணும்னு கிடையாது, இப்படித்தான் உங்களுக்கு வருமானம் வரணும்னு கிடையாது. ஆனா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதுக்குதான் உங்க கையை கொடுக்குறோம் நாங்க. சார் அதுக்குதான் சார் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் சொல்லுவாங்க சார். அல்ல குறையாத அக்ஷய பாத்திரத்தை எங்க கையில வச்சிருக்கோம். அப்புறம் கற்பக தருவை அப்படி சொல்லுவாங்கல்ல, காமதேனு கற்பக தருவை, அதுவும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து எங்க கையில இருக்குது. எம்எஸ்கே உங்க மொபைல் நம்பர் நீங்க பதிவு பண்ணல, ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணும் பிரியப்படுறீங்களோ, கம்மியான ஃபீஸ் தான், ரொம்ப பெரிய ஃபீஸ் எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். நான் நினச்சா கண்டிப்பாக இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் மாதம் இந்த இதில் ஆன்லைனில் ஒரு 50,000 செலவு பண்ணி போட்டேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டும் இல்லை, இதே வந்து ஒரு 200 பேர் 300 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஆஃபர் கொடுக்கலாம், 78,000, 1.5 லட்சம் ஏலம் நடத்தலாம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் 30,000க்கு தரேன், 20,000க்கு தரேன், 15,000க்கு தரேன், இப்படியெல்லாம் நான் ஏலம் நடத்தலாம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பிரியப்படுறதில்லை, நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான விஷயம் வந்து இங்கே பேச போகிறதில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 7,000 டைரக்டாக சொல்கிறேன். ஏன்னா அதோட ஜிஎஸ்டி ப்ளஸ் எல்லாம் வரும்போது 11,000 வரும், 11,800 வரும். பட் நம்ம அதெல்லாம் இல்லாமல் இண்டிவிஜுவலாகவே வாங்கிக்கிறோம், கணக்கெல்லாம் காமிக்கிறது இல்லை. இதுதான் வந்து சீக்ரெட். அதனால உங்களுக்கு வந்து ஒரு 4,800 மிச்சமாகுது. ஏன்னா நான் அதெல்லாம் பே பண்ணேன்னா உங்கள்கிட்ட தான் வாங்குவேன். ஸோ அந்த இதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமையே, ஐஎஸ்ஓ இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம வந்து எல்லாமே ஏமாற்றவெல்லாம் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இருந்தாலும்
நம்ம ஃபீஸ் வந்து இவ்வளோதான் வாங்குறோம். இது எதுக்குன்னா டோட்டல் சர்வீஸ் காஸ்ட். ஏன்னா இப்போ இந்த ஜூம் நடத்தணும்னா அதுக்கு மாதம் மாதம் ஃபீஸ் கட்டணும். எனக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குது, எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குது. வருஷம் பூரா லைஃப் டைம் ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். லைஃப் டைம் உங்களை மாத்துறதுக்கு 7 days 7 wonder அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம், மெடிடேஷன் கிளாஸ். ஸோ அதில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஃப்ரீ கிளாஸு, வெளியே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஒன்லி இதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 12 days வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 days கிளாஸ். அதில் என்னன்னா இந்த டெக்னிக்ஸ் சொல்லி தருவோம், எப்படி உங்களோட மனநிலை இருக்கணும்னு சொல்லி தருவோம். ஸோ ஒரு 6 நாள் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் கிளாஸ். இதை வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி மைண்டு வேலை செய்யும், உங்களோட செல்லு வேலை செய்யும், உங்களோட கிளாண்டு வேலை செய்யும், உங்களுடைய ஒரு ஆர்கன் எப்படி வேலை செய்யும், இந்த மாதிரி பல விஷயத்த வந்து எடுத்து சொல்கிறது தான் உங்களுடைய அந்த 6 நாள் கிளாஸ். அதுக்கப்புறம் 6 நாள் நீங்கள் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னெல்லாம் சொல்லணும்னு ஒரு 6 நாள். அதுக்கப்புறமா ஒழுக்கத்துக்குன்னு ஒரு நாள், அந்த ஒழுக்கமாக நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நாள். அதெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்தனாதான் இந்த கிளாஸ். ஸோ அதனால் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வகுப்பு தான் இது. நம்ம அதெல்லாம் கற்றுட்டு அது மாதிரி மனநிலையில் இருந்தோன்னா நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். எஸ் சபானா, நீங்கள் பேசலாம். நம்மளுடைய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இன்ன வரைக்கும் நிறைய நபர்களை சேர்த்துனா ஒருத்தவங்க. எஸ் சார், நான் பேசுறது கேக்குதா? கிளியராக இருக்குமா, நீங்கள் பேசலாம். ஓகே ஓகே சார். சார், இதுல புதுசா நிறைய பேர் இருக்காங்களா இல்ல நம்ம டீம் மட்டும் இருக்காங்களா சார்? புதுசாக வந்து இருக்காங்க, அவங்க வந்து இன்ன வரைக்கும் ஜாயின் பண்ணல. லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் வரக்கூடிய இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. 1-2 பேர் வந்து அவங்க இன்னும் மொபைல் நம்பர் கூட பதிவு பண்ணல. ஸோ அவங்களும் பதிவு பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த கிளாஸ் என்னங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணிடுங்க. எஸ் சார். ஹாய், என்னோட பேரு ஷபானா. நான் இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக முடிச்சு 2 years ஆகுது. நான் 2 years வந்து இந்த கிளாஸ்ல தான் நான் ட்ராவல் ஆயிட்டு இருக்கேன். என்னன்னா சார் சொல்லி கொடுக்குற விஷயத்த வச்சு அதனோட ப்ராக்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப் பேட்டர்ல எல்லாருக்குமே நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும். டெய்லியுமே லைஃப்ல வந்து ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸ் நீங்க படிச்சு முடிக்கும் போது அதை கம்ப்ளீட்டாவே தெரிஞ்சுக்கலாம். நான் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னால கிட்டத்தட்ட 2 வருஷம் மேல இந்த கோர்ஸ்ல நான் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். இன்னுமே நான் இதோட ப்ராக்டிஸ்ல தான் இருக்கேன். எனக்கு வேணுங்கிற சின்ன பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து இதனோட ப்ராக்டிஸ் எடுத்து நான் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒவ்வொரு விஷயம் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இதை பத்தி என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்கணும்னா நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் அது எப்படிங்கறத சொல்லி தருவேன். யாராவது ரெடினா மைக்கை ஆன் பண்ணி என்கிட்ட பேசலாம். ஸோ நீங்க பேசும்போது தான் எனக்கு ஏதாவது சொல்றதுக்கு தோணும். ஸோ யாராவது சரி கிளாஸ் முடிச்சவங்களோ இல்ல புதுசா ஜாயின் பண்ணவங்களோ நீங்க யாராவது கொஸ்டின் கேட்கலாம். எஸ் ஹலோ மேம். சொல்லுங்க மேம் நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா மேம்? உங்க பேரு? பாக்யா ஜெயகுரு பாக்யா. மேம். அந்த தெரியும் தெரியும், ஞாபகம் இருக்கு ஞாபகம் அதுக்கப்புறம் இருக்கு. 2 டைம் கால் பண்ணேன், ஆனா நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணல மேம். அதான் என்னோட டெலிவரி ஸ்பீக்கிங் ஆனதுக்கு தெரியல. அப்புறம் தான் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் விஷ் பண்ணியிருந்தேன் மேம். ஓகே ஓகே ஓகே. அடிக்கடி சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ உங்கள்ட்ட பேசணும்னு இருந்துச்சு. அது இந்த டைம் தான் மீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். எஸ் மேம், தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம், இப்போ கிளாஸ்லாம் முடிச்சிங்களா, எப்படி போகுது? நல்லாவே போயிட்டு இருக்கு மேம். என் வீட்டுக்காரர் கூட சொல்லுவாரு, அடிக்கடி டேப்பிங் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு. சரிங்க மேம். ஓகே ஓகே. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இப்ப ஏதாவது கேட்கணும்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது டாப்பிங் பண்றதுல, அஃபர்மேஷன்ஸ்ல எனக்கு இது எப்படி பண்ணணும், இது எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்கணும்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் என்னோட இப்போ எனக்கு காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கு எல்லாரும் அட்டென்ட் பண்றாங்க. நான் எப்படி அதை இது பண்றது தெரியல. இங்க வேற பவர் கட், பிள்ளைங்களை வந்து இப்பதான் ஸ்கூல் போயிருக்காங்க. சோ இதை வந்து எப்படி நான் வந்து அவாய்ட் பண்றது அப்படின்னு தெரியல மேம். எப்படி காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷனா? ஆமா இல்ல இப்போ உங்க அவாய்ட் பண்ண வேணாம், டேப்பிங் கொடுத்து போங்க. இல்ல மேம், எஸ் ஓகே. இங்க வந்து பிள்ளைங்க பாத்துக்கிறதுக்கு. பாக்கியா ஒரே நிமிஷம். சபானா, இங்க வந்து நியூ ஜாயினிங் இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட விஷயங்கள் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, நமக்கு வந்து நிறைய டைமிங் இருக்கு, நம்ம பேசிக்கலாம்.
ஸோ ஓகேங்க உங்களுடைய சார். அந்த சாரி. சந்தேகம் இல்ல வந்து இல்ல சார், நான் இப்போ இவங்களை வச்சுதான் சார் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அப்பதான் சார் மத்தவங்களுக்கு என்னங்கிறது தெரிய வரும். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நடக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா பாக்கியா? மேம் அது நடந்துட்டு இருக்கு மேம். அது வந்து ஒண்ணு தள்ளி போடணும், இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து மாறணும். இல்லைன்னா நான் அதுக்கு எல்லா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனோட நான் இருக்கணும் மேம். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த என்ன ஜோன் வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ பாக்கியா, உங்களுக்கு ஓகே என்ன மேம். கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க எஸ் மேம். விசுவலைசேஷன் பிராக்டிஸ் வந்து சார் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? சொல்லியிருக்காங்க மேம். அதை வந்து அந்த ஃபாலோ பண்ணும். பிராக்டிஸோட அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா அதே மாதிரி நடக்கும். நீங்க எப்படி ஓகே மேம். எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி நடக்கும். இப்ப புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். சில விஷயங்கள் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம நடக்கணும்னு நினைப்போம், சில விஷயங்கள் நடக்க வேண்டாம்னு நினைப்போம். இது நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் நமக்குள்ள. ஆனா நடக்க வேண்டாம்னு நினைச்சாலுமே கூட நமக்கு உள்ளுக்குள்ள வந்து பயம் இருக்கும். எப்படி இது வந்து பாசிபிள், இது எப்படி நாட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். சில விஷயங்களை கேட்கறதுக்கும் சில விஷயங்களை செய்யறதுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கத்தை எப்படி நம்ம பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றதுங்கிறது எல்லாமே இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல சார் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது சின்ன மெத்தட் போதும் நமக்கு. எப்படி நம்ம பண்ணணும், என்ன பண்ணுனா நம்மளோட விஷயம் வந்து நடக்குங்கிறத வந்து நீங்க இந்த கோர்ஸ்ல வரும்போது சார் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இவங்க கேக்குறாங்கல்ல, இப்ப இதே மாதிரி இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரெகுலரா எனக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவை. ஆனா எனக்கு வந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இல்ல. நான் பிராக்டிகலா யோசிச்சா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு எப்படி வருங்கிறத பத்தி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதுக்காக நான் என்ன பண்ணணுங்கிறது நான் இந்த கிளாஸ்ல கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நான் பிராக்டிஸ் மட்டும் தாங்க பண்றேன். நிச்சயமா எனக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எங்க வீட்டுக்கு போனேன், மாமியார் வீட்டுக்கு போறேன்னு வைங்களேன். எனக்கு அங்க வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனா எனக்கு அந்த இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது. நான் ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வரணும். நான் இங்க இருந்து கிளம்பும் போது நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கறத மட்டும் நினைச்சு நான் வீட்டை விட்டு இறங்கினேன். அங்க அவங்களோட மனநிலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே எந்த தொந்தரவுமே பண்ணல. நான் என்ன நினைச்சிட்டு நான் போனனோ அதே மாதிரி நான் வந்தேன். நான் உட்கார்ந்து நான் யோசிச்சிருந்தேன்னா இவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க தெரியல, இவங்க வேற இப்ப போனா திட்டுவாங்க, இதை சொல்லி காமிப்பாங்க, அதை செய்வாங்க, மதியம் சாப்பாடு இப்படி போடுவாங்கன்னு நான் 1000 விஷயம் நான் என்ன யோசிக்கிறேனோ இங்க இருந்து நான் போவேன். பிரச்சனை இருக்கோ இல்லையோ இங்க நான் யோசிக்கும் போது அங்க பிரச்சனை தன்னை போல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாம நான் எப்படி இருக்கணுங்கிறது வந்து இந்த கிளாஸ்ல நான் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த ப்ராக்டிஸை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. இப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறாருன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் வருதுன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம், சாரி சார். சின்ன சின்ன பிரச்சனை வருது, என்னால சில விஷயங்கள் வந்து பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அப்படிங்கிறப்போ நான் வந்து எதுவுமே யோசிக்கிறது இல்ல. என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத மட்டும் நான் நினைச்சிட்டு விட்டுறேன். கண்டிப்பா அவங்களாவே புரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தப்போ சரியோ, நீங்க செய்யறது தப்பு, நீங்க செய்யறது சரி, நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு யார்ட்டையுமே எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைங்க. நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள வரும்போது சார் சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்த மட்டும், ஏன்னா அது வந்து எங்க கிளாஸ்ல வரும்போது உங்களுக்கு தெரிய வரும், அதையும் நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். நம்ம எதுக்குமே எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லைங்க. எஸ், நான் அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு நிறைய விஷயம் இந்த சொல்ல மாதிரி வந்தது அதுதான். நடந்திருக்கு. எஸ்மா, நான் வந்து சொல்ல வந்தது அதுதான். உங்க லைஃப் எவ்வளவு நாள் தான் மற்றவங்களை புரிய வைக்கிறது, எவ்வளவு நாள் தான் நமக்கான தேவைகளை இப்படி ஓடிட்டே இருக்கிறது. நீங்க கஷ்டப்பட்டே சம்பாரிச்சு நீங்க மாறணும்னு நினைச்சா எப்ப நீங்க உண்மையிலே மாற போறீங்க? இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம கஷ்டப்படாம நம்ம ஈஸியா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கடவுள்கிட்ட உங்களுக்கு வந்து ஆக்சுவலா பிரார்த்தனை பண்ணவே தெரியல. அந்த பிரார்த்தனை பண்ண தெரியாதனாலதான் பாவம் நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அதத்தான் இவங்க அஃபர்மேஷன் சொல்றாங்க. அந்த பிரார்த்தனை தான் அஃபர்மேஷன் சொல்றோம். அது இங்கிலீஷ், இது தமிழ், அவ்வளவுதான் விஷயம். ஸோ நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம்னா அங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைனா, நீ நல்லா போயிருவியா, அங்க போக முடியுமா அப்படின்னு நிறைய நம்மளுடைய தாட்ஸ்ல தப்பு தப்பா நம்ம சிந்திக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஓவர் தாட்ஸ், ஹை திங்கிங். சார் அதுதான் ஒரு விஷயம் சார், நான் சொல்லட்டுமா சார்? அதாவது 1000 நெகட்டிவா யோசிக்கிறதை விட நம்ம நல்லாயிட்டோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சிட்டா அது எல்லாத்தையுமே மாத்துது அப்படிங்கிறது கண்டிப்பா நான் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டது. எஸ், கண்டிப்பா.
மைண்டு லாஜிக் மைண்ட் வந்து 1000 விஷயத்த போட்டு போட்டு இது ப்ராக்டிக்கல், இது ப்ராக்டிக்கலே கிடையாது, இது சரியா வரும், இது தப்பா வரும் அப்படின்னு நான் 1000 விஷயத்த யோசிச்சு இறைவன்ட்ட கேட்குற விஷயத்துலயே நான் நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இருந்தேன். அது இந்த கோர்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபார்மட்குள்ள வர ஆரம்பிச்சேன். எது கேட்கணும், எப்படி கேட்கணும், ஏன் தப்பு தப்பா யோசிக்கணும், தப்பு தப்பா ஏன் நான் கேட்கணும், எனக்கு ஏன் நடக்காதுன்னு நினைக்கணும், எனக்கு ஏன் கிடைக்காதுன்னு நான் நினைக்கணும், எனக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நான் சக்சஸ் ஆயிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன் சார். கண்டிப்பா 100% நான் ஹாப்பியா இருக்கேன் சார். கண்டிப்பா எல்லாரும் இதான் சார். ஹாப்பியா தான் இருக்கும். இங்க கத்துட்டவங்க எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. நேத்து ஒரு ஒன் பொண்ணு செகண்ட் சார். என்னோட ஸ்டூடெண்ட் ஒரே நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, சார் எனக்கு ரிசல்ட்டே வரல, எனக்கு கேஷ் ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறாங்க. நான் எதையும் மறைக்க மாட்டேங்க, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓப்பனாக தான் பேசுவேன். எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறோம். இந்த பொண்ணு வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்ல, கிளாஸ் அட்டன் பண்றது இல்ல. கீர்த்தியாங்க சார். ஆமாம்மா. அவங்கதான் இருப்பாங்க. சொன்னே அவங்க பேர் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நாங்க வந்து இடையில அந்த மீட்டிங்ல பேசுறோம். இந்த பொண்ணு சார் சரியா கிளாஸ் முடிச்சு எதையுமே செய்ய மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்குது, கூப்பிட்டாலும் ஒழுக்கமா கிளாஸ் அட்டன். நாங்க வந்து சும்மா விட்டுறவே மாட்டோம் உங்களை. பாருங்க, அவங்க வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி கீர்த்தின்னு பேர் சொல்லிட்டாங்க, நான் பேர் சொல்லல இல்லையா? அப்ப என்னன்னு அர்த்தம், நீங்க இதுக்குள்ள வந்து ஒரு 12 நாள் கிளாஸ் கத்துட்டு நீங்க யாரோ நான் யாரோ போங்க, அவ்வளவுதான். எனக்கு பணம் கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பு கிளம்பு அப்படியெல்லாம் இல்ல. டே பை டே உங்களை வந்து நாங்க மானிட்டர் பண்றோம். டே பை டே உங்க ப்ரோக்ரஸை நாங்க மெயின்டைன் பண்றோம். ஸோ அதனால நீங்க தோத்து போறதுக்கு சான்ஸே இல்லைங்க, நீங்க ஏமாந்து போறதுக்கு இங்க சான்ஸே இல்லை. நீங்க உங்களை வந்து ஃபாலோ அப் இருந்துட்டே இருக்கும், டெய்லி அப்டேஷன். நீ இதை செஞ்சையா, என்ன சொல்ல போறோம்? காலையில எந்திரிச்சு காலை மேல தூக்கு, தலை கீழே வை நான் சொல்ல போறோம். காலையில 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுப்பா, இவ்வளவுதான் மெசேஜ் வரும். இதுதான் உங்களோட ஃபாலோ அப். நீங்க கரெக்டா நாம சொல்றதை செஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, இவ்வளவுதான் விஷயம். ஆனா உங்க லைஃப் சேஞ்சஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து டெய்லி அந்த காலையில வந்து நீங்க வந்து ஷேர் பண்றீங்களா, எனக்கு இது நடந்தது, அது நடந்தது, இது மாறிச்சு, அது மாறிச்சு சொல்றீங்களான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லலையா உங்களை கூப்பிட்டு பேசுவோம். ஸோ உங்களை சும்மா எல்லாம் விட்டுற மாட்டோம். நீங்க வந்து இந்த ஃபீஸ் கொடுத்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள வந்தா கத்துட்டதுக்கு அப்புறம் உங்களை வந்து நாங்க விட்டுற மாட்டோம். உங்களை திரும்ப வந்து கூப்பிட்டு திரும்ப பேசி திரும்ப உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப புரிய வச்சு எப்படியாவது உங்களை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நாங்க கொண்டு வந்துருவோம். அதான் சொல்றேன், நான் மட்டும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறோம். உண்மைதான் சார். அவங்க ஏன்னா விட்டு இது கொடுத்துட கத்துக்கிட்டு மாட்டோம். சார் அவங்க முன்னாடி இருக்க பேட்சஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஹீலிங் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க சார். எஸ், அது எப்படி சார் அவங்களாம் இது பண்ணுவாங்க? ஏன்னா புரியல. இது வந்து ஓப்பனா தான் இருக்கும், எல்லாமே ஓப்பனா தான் இருக்கும். அதனால வந்து நீங்க உங்களோட டைம் வந்து நீங்க கஷ்டப்படவோ ரிஸ்க் எடுக்கவோலாம் அவசியம் வராது. உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வருஷம் பூரா. சும்மா ஒரு நாள் இல்லை, வருஷம் பூரா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ இங்க இருக்காங்கன்னா இங்க எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த கோர்ஸை பொறுத்த வரையிலும் நம்ம கத்துட்டோம், நீங்க யாரோ நான் யாரோ, நீ வந்து பே பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு வேணாலும் என்ன கூப்பிடலாம் இல்லம்மா? எஸ் சார். எஸ் சார். ஒரு நாள் காலையில 4 மணிக்கு கூப்பிடுறாங்க. அது 2 பேர் முக்கியமான நபர்கள், 2 பேர். சார் எல்லாருமே வந்து உமா மேம், உமா மேம், ஜெயகொரி மேம். ஜெயகௌரி. ஆமா. அவங்க மறாதனால சாரி எல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம், ஒரு டென்ஷன் வந்துருச்சு. ஸோ எப்படியாவது அதை கிளியர் பண்ணியே ஆகணும். 2 பேரும் நைட் எல்லாம் உட்காந்து டென்ஷன் ஆயிருக்காங்க. அப்புறம் என்ன காலையில 4 மணிக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஒரே ஒரு ரிங்கு தான். உடனே நான் எந்திரிச்சு இந்த மாதிரி டீட்டெயில் வந்து உடனடியா அவங்களுக்கு சொல்லி ஆன் ஸ்பாட் அதை வந்து சரி பண்ணிட்டோம். அன்னைக்கு உடனே 7 மணிக்கு வந்து சொல்லவும் செஞ்சுட்டாங்க எல்லாத்துட்டையும், இல்லையாம்மா? எஸ் சார். அதனால டைமிங்கும் இல்லைங்க. இங்க வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து கூப்பிட்டா நான் எடுக்க மாட்டேன், அவங்க எடுக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களையெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா என்ன கூப்பிடலாம், டைரக்டா நம்பரே கொடுத்துருவேன். டைரக்டா நீங்க எப்போ வேணாலும், நைட் 2 மணி ஆனாலும் சரி, 4 மணி ஆனாலும் சரி, எனக்காக நான் ஃபோன் அட்டன் பண்ணாம இருக்கணுமா?
இல்ல சார், அட்டன் பண்ணிடுவீங்க சார். எப்ப ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணிடுவீங்க சார். அப்படி நீங்க எடுக்கலனாலும் அடுத்து உடனே கால் பண்ணுவீங்க சார். வெளியே ஆமா, போயிருந்தோம் பார்த்துட்டு திருப்பி கால் பண்ணுவீங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாரு சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சார், எஸ் ஒரு மேம், விஷயம் சார், எஸ் மேம். எங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருந்தது சார். எல்லாமே என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமான இது என் வாயாலே அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க சார். அதனால எல்லாத்தையும் நான் ஓப்பனா சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி ஒதுங்கி நான் சரி அப்படின்னு விட்டதுனால எல்லாமே என் மேல நான் தான் எல்லா தப்பு பண்ண மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் தயக்கமா இல்லாம எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் சரி இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்ப எங்க ஃபேமிலியில என்ன ஒரு முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. எஸ் கண்டிப்பாக. இது மாதிரி உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். நல்லா லைஃப் வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய இடத்துக்கு உங்களால் வர முடியும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். எம்எஸ்கே நீங்கள் இன்னும் பதிவு பண்ணல உங்கள் நம்பர். இன்னும் நீங்கள் உங்கள் நேம் என்னன்னு எனக்கு தெரியாது, நேமும் சொல்லலை. ஸோ நீங்கள் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுருங்க. அவர் ரொம்ப யோசிக்கிறார் சார். நான் என்ன மாதிரி இருக்கட்டும் சார், பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல, யோசிச்சே வரட்டும். அதனால நீங்கள் என்ன, நாளைக்கு பொறுமையாவே காலையில் வரட்டும் சார். 7 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி www.gog.in அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நாங்கள் இன்வைட் தான் பண்ணுறோம். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்து கற்றுக்கலாம். கவிதா, நம்மளோட எந்த கவிதா, ஏன்னா நிறைய கவிதா இருக்காங்க. இல்லை டாக்டர் கவிதாவான்னு தெரியல, ஏன்னா நியூவாக ஜாயின் பண்ணிடுங்க. அந்த கவிதா இல்ல சார், இது நான் கால் பண்ணி அவங்கள பேசுனேன் சார். எஸ், டாக்டர் கவிதா. ஏன்னா அவங்க நேம் அப்படிதான் இருந்துச்சு, டாக்டர் கவிதா அப்படின்னு. ஸோ உங்களோட ப்ராக்டிஸில் உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வர்றதுக்கான விஷயங்களை வந்து எங்களால் 100% கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கற்றுக்க தான் வேணும், வேறு வழியே இல்லை. இதை நான் வந்து ஒன் டேல சொல்லவும் முடியாது. நீங்கள் ஜஸ்ட் ஒன்று, இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மெத்தட் தான், ஒரு எனர்ஜியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டெலிபதி அப்படின்னு. அந்த டெலிபதின்னு என்ன, முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு, நம்ம அவங்கள கூப்பிடலாம்னு நினைச்சபடி மனசு அவங்கள பேக்ல இருந்து மேபி தப்பாகவும் இது பண்ணலாம். அதாவது அவங்கள பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவோ பார்க்கவோ ரசிக்கவோ என்ன பண்ணினாலும் அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்த்துருவாங்க. நிறைய பெண்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும். பின்னாடி ஒரு ஆண் வந்து வர்றதாகவோ அல்லது அவங்க அதை பற்றி நினச்ச அந்த அந்த ஏதாவது ஒரு ஃபீல் அவர் வச்சிருந்தாலோ இந்த லேடி நீங்கள் வந்து திரும்பி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு கால் பண்ணுவாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு டக்குன்னு கால் வரும். அதே மாதிரி நிறைய டெலிபதினா நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த முன்னாடி போனதுங்கிறது மட்டும் இல்லை, நல்லதா நிறைய விஷயம் சொல்லலாம். சார் நிறைய படத்துல விஜய் கூட சொல்லியிருப்பாங்க சார். ஆமா, இங்க அந்த பாருங்க, நான் இங்க இருந்து கூப்பிடுவேன் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு. அந்த இதெல்லாம் ஆமா நிறைய அது படத்துல நடக்கும். பலூன்ல ஊதி கொடுப்பாரு, அதனால நாங்க வருவேன்னு சொல்லுவாரு ஜோதிகாட்ட. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இது படம் இல்லை, ரியலாவே இது நடக்கும். நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் நினைக்கும் போது அவங்க கால் பண்ணிடுவாங்க. இந்த சார் மாதிரி உங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து அடிக்கடி செல்ல எடுத்து கையில வச்சாலே முதல்ல எங்க அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்க. என்ன ஸோ இன்னும் இது அட்ரஸ் நம்ம காணுமே ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். சாப்பிடணும், ஏதாவது வேணும்னு நினைச்சா அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அது எங்கேருந்து வரும்னு தெரியாது சார். சார் மழை பெய்யணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். நினைச்ச அடுத்த செகண்டே வந்து எல்லாம் ஃபில் பண்ணி செடியெல்லாம் குளிர் வச்சுட்டு போயிடுதுங்க சார் டெய்லியுமே. ஆமா கண்டிப்பா அது அதெல்லாம் இல்லாம நான் மழை நிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம எங்கேயா வெளியில போனோம்னா அதுவும் நின்னு கூட இருக்கு சார். கண்டிப்பா அது எனக்கு நடக்குது நிறைய. எனக்கு லாஸ்ட் வீக்கு நடந்திருக்கு கூட சார். வந்து நாங்க வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா மழை வந்தா இன்னைக்கு எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிரும் நினைச்சிட்டு மழை இல்லாம நம்ம போயிட்டு வர வரைக்கும் மழை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாரும் பேசிட்டு நாங்க இறங்கி போறோம். எங்கேயோ ஹோல்டு பண்ணி வச்ச மாதிரி சூப்பர் கிளைமேட். ஆல்ரெடி கோயம்புத்தூர் அழகான கிளைமேட் தான், வேற மாதிரி கிளைமேட்.
அப்படியே எங்க பசங்க கூட சொன்னாங்க, வெளியே இறங்கினால அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, என்ன கிளைமேட்டுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ரிட்டர்ன் வந்து கால் எடுத்து உள்ள வைக்கிறோம், ஜோடு மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஓவரா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் இதெல்லாம் தாங்க லைஃப், இதெல்லாம் தான் இல்ல என்ஜாய்மெண்ட். சார், இது நடக்குது. நேத்து நாங்க ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் மழை இல்லை சார். வீட்டுக்குள்ள கால் வச்ச உடனே மழை வருது சார். எஸ், கண்டிப்பா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா நீங்க ஃபீல் ஆனாலும் உண்மையிலே இதெல்லாம் ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி நடந்துட்டு இருக்கு. இது என்னோட லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. இந்த பிஃபோர் இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு தோசை கூட எவனும் வந்து ஒழுக்கமா தர மாட்டான். எவ்வளவு சங்கடமான விஷயம் பாத்தீங்களா? 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா எனக்கு மட்டும் கிழிச்சு போன பழைய தோசையே இல்லைன்னா கெட்டு போனதை தருவான். அப்படியே ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ராஜ மரியாதை ஃபர்ஸ்ட் நமக்கு, அப்புறமா தான் மற்றவங்களுக்கு. அவங்க எல்லாம் இப்ப உட்காந்து வேடிக்கை பார்க்கறாங்க, உனக்கா இது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப காலமா அவங்களுக்கு தெரியும் அங்க ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகி தான் வெளியே வருவோம் அப்படின்னு. ஏன்னா தரமாட்டாங்க. அது ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. என்னோட எல்லாருமே என் ஃபேமிலியில இருக்கட்டும், என் சன்னு அவங்க கூட சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவன் என்ன வாய் விட்டு கேட்டிருக்கான். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இருக்கறதுலே பெஸ்ட், இருக்கறதுலே நல்லது, இருக்கறதுலே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் வரும். எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு பொருளை ஆர்டர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதை நமக்கு தான் கொடுப்பாங்க, நம்ம ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ், இதெல்லாம் தாங்க லைஃப். நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறத பத்தி இங்க பேசி ஒன்றும் நடக்க போறது இல்லை. டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நீங்க பெட்டரா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இருக்கும் சார், முக்கியம். எஸ், இருக்கும் சார். அதுதான் முக்கியம், அதுதான் ரியாலிட்டி. இதுல என்ன கத்துக்கிட்டோம், என்ன நமக்கு கிடைக்குதுன்னா இதுதான் கிடைக்குது. பர் டே நம்ம பெட்டரா இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? பர் டே. இன்னைக்கு இன்னையோட வாழ்க்கை நல்லா இருக்கு, இன்னைக்கு பிரசன்ட் டேல நான் நல்லா இருக்கேன். எஸ், பிரகாஷ், பிரகாஷ், பிரகாஷ். உங்க மொபைல் நம்பர் மட்டும் போட்டிருக்குமா? ஓகே சார். நீங்க ஆக்சுவலா பிரகாஷா பெக்காஷா? பிஏ சம் வேர்ட்ஸ் மிஸ்ஸிங். சார் பிரகாஷ், பிரகாஷ் பிரகாஷ் தான். தான், பிரகாஷ் ஆமா. தான். அது இந்த ஹிந்தியில வந்து மேபி அது பக்காஸா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஓகே, நம்பர் மட்டும் போட்டுருங்க சாட் பாக்ஸ். ஷூர் சார். இந்த கவிதா, டாக்டர் கவிதா, அவங்க நம்பர் இருக்கு. எம்எஸ்கே தான் யாருன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்பலாம் சேஞ்சஸ் வேண்டாங்க. ரொம்பலாம் நானும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நீங்களும் அப்படி இருக்க மாட்டேங்கன்னு தான் நான் ஃபீல் ஆகுறேன். நம்ம டெய்லி ரொட்டீன்ல உங்க வாழ்க்கை நல்லா ஆனா பத்தாதா? போதும் சார், அந்த லைஃப் டெய்லி ஸ்மூத்தா போனாவே பெரிய விஷயம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்மூத்தா போறதுன்னா நீங்க ஏழையாவே இனிமேல் வாழ்றது இல்ல, நல்ல அப்படி வாழ்க்கை இல்ல வாழ்றது. சார், அது எஸ், சொல்ல சார், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்படி ஏன்னா இல்ல, அப்படி சூப்பரா ஜாலியா நிம்மதியா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நிம்மதியா அற்புதமான ஒரு பிரச்சனை லைஃப், இல்லாம பிரச்சனை அற்புதமான இல்லாம. வாழ்க்கை கிடைக்கும். எஸ், நாளைக்கு உண்மைதான் இஎம்ஐனா சார். டென்ஷனே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கு காலையில ஒரு 15,000 ரூபாய் இஎம்ஐ, 15,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். அதுதான் அங்க மிராக்கிள். அதுல மிஸ் ஆகவோ, ஏன்னா பிஃபோரா அங்க இருக்குது இல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த பிளஸ்ட் லைஃப் அவ்வளவுதான். அது நீங்க பிரியப்படுறதா இருந்தா இதுல ஜாயின் பண்ணலாம். இதுல வந்து நீங்க கண்டிப்பா இதுக்கு நாங்க கேரண்டி தரோம் உங்க லைஃப்பை மாத்தணும் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி தான் அந்த கீர்த்தி. அப்புறமா இன்னைக்கு நான் மெசேஜ் பண்ணேன், அம்மா நீ உங்ககிட்ட இதுதான் பிரச்சனை, நீ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணல. அப்போ இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி, சாரி சார், என்ன மெசேஜ் வருது, சாரி சார், இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு சார், நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் சார், நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன் சார். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். நம்ம சொல்றதை நீங்க செய்யணும், உங்களை செய்ய வைக்கிறது எங்க கடமை, அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது எங்க கடமை. நாங்கள் அதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் தர வேண்டாம், எல்லாமே ஃப்ரீ தான் கம்ப்ளீட்டா. ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் டெய்லி சொல்லி கொடுப்போம், டெய்லி செய்வோம், டெய்லியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், உங்களை டெய்லி ஃபாலோ பண்றோம். எல்லாம் பண்ணி உங்க பிரச்சனைகள். அதான் இன்னைக்கு பாருங்க, வந்தோன்னு என்ன கேட்டாங்க,
உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. நான் அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லித்தரேன். ஏன் இவ்வளோ போல்ட்டா பேசணும்னு கேட்குறேன். ஒருத்தர் வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஆன் ஸ்பாட் வந்த உடனே என்ன கேள்வி கேட்டாங்க? உங்க ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க. யாராவது எந்த கிளாஸ்லயாவது இப்படி நீங்க பார்த்துருப்பீங்களா? ப்ராப்ளத்தை சொல்லுங்க, நான் இதிலிருந்து சொல்லி தரேங்கிறாங்க. அதே தான் சொல்றோம். உங்க பிரச்சனையை எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களை காப்பாத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு நாங்க உங்களை கையை பிடிச்சி சரிப்படுத்துறோம். அதுக்குண்டான ட்ரிக்கை உங்களுக்கு கத்துத்தரோம். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம சொல்றதை நீங்க செய்யணும். அதுக்காக மணிக்கணக்கில எல்லாம் இல்லை, ஒரு 17 செகண்ட். சரி, 17 செகண்ட்ல இருந்து 17 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் டைமிங். எப்படி நீங்க காலையில கிளாஸ் அட்டன் பண்ணா 12 நிமிஷம், 13 நிமிஷம். மேக்சிமம் பெரிய மெடிடேஷன்னா ஒரு 17 நிமிஷம். இதுக்கு மேல கிளாஸ் இல்லைங்க. இதுக்கு மேல டெக்னிக் இல்லை. இதுக்கு மேல இல்லை. நான் எங்கிறது போய் உங்களுக்கு தர்றது? அவ்வளவுதான், உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அதனால அந்த ஒரு 17 செகண்டு நீங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு நான் சொல்றது வந்து பர் டே, ஒரு நாள் பூரா ஒரு 17 செகண்ட். முடியாதா? 24 ஹவர்ஸ்ல ஒரு 17 செகண்ட். ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லையா? காலையில வந்து அந்த ஒரு 17 நிமிஷம், அதாவது மேக்சிமம். இல்லைன்னா 12 நிமிஷம் தான் நம்ம கிளாஸ் ஓடும். கரெக்டா 6:03க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:17 6:15க்குள்ளார முடிஞ்சிடும். இவ்வளோதான் வேலை, இவ்வளோதான் ஒர்க்கு. காலையில் எந்திரிக்க வேண்டியது, அந்த காலையில மெடிடேஷன் அட்டன் பண்ண வேண்டியது. உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இதை உங்களால செய்ய முடியும் இல்லையா? இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுமா? அது எப்படி, என்ன, எந்த மாதிரி சயின்டிஃபிக்கா எப்படி இருக்கு, வேவ்ஸ் எப்படி இருக்கு, எனர்ஜி எப்படி இருக்கு, உங்களோட அனாட்டமி எப்படி இருக்கு, பல விஷயங்களும் நம்ம கற்றுக் கொடுப்பதில்லை. ஸோ அதை கற்றுட்டு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியை, உங்கள் லைஃப்பை, இன்னைக்கு வந்து இவர் பிரகாஷ் வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டராக இருக்காருன்னா, ஒரு நீடில் எடுத்து குத்த போறாரு நீங்க. சும்மா அப்படி பல்ஸ் பார்த்துட்டு நீடில் போடுறதை விட இந்த டெக்னிக்கை கற்றுட்டு அதை ப்ரே பண்ணிட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஊசியை குத்தானா கேன்சர் கியூர் ஆகுது. சீரியஸாங்க, நிறையா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்டை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணதே கேன்சர் பேஷண்ட்டுக்காக தான். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அவ்வளோ பெரிய சீக்ரெட் இதுக்குள்ளே இருக்குது. கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும், சுகரை க்யூர் பண்ண முடியும், பிபியை க்யூர் பண்ண முடியும். உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, என்னெல்லாம் நோய் இருக்குதோ, அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். அதுதான் இதோட பயங்கரமான சீக்ரெட். நீங்கள் மட்டும் உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கும் செய்ய முடியும். மற்ற எல்லா மனிதனுக்கும் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். சார், சோஷியல் சயின்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். என்னன்னா, காஷ்மீர்ல இருக்கவங்களுக்காக கன்னியாகுமரியில இருக்கவங்க வந்து மருந்து சாப்பிட்டாங்களாமா. அது இங்க சாப்பிட்ட உடனே அங்க சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. அந்த ஒரு டெக்னிக் இதுல இருக்குங்க சார். ஆமாம், டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் ஹீலிங், அதே மாதிரி செல்ஃப் ஹீலிங். அதுக்கு பேர் வந்து நாங்கள் பட்டி டேப்பிங்னு சொல்லுவோம். கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது கிளினிக்கலாக ஒரு பேஷண்ட்டை எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு ஹீலிங் மெத்தட். அப்புறம் வந்து உங்களோட மணி மேனிஃபெஸ்ட், உங்களுடைய லைஃபுக்கான ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட், அந்த என்னெல்லாம் இருக்குதோ, அதாவது உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 7 வகையான ஹீலிங் மெத்தட் வந்து கற்றுக் கொடுக்கும். அந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதும் கற்றுக் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, மருந்து தேவையில்லை, மெடிசன் இல்லை, உங்கள் லைஃப்பில் பண ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியாயிடும். எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய மிராக்கிளான ஒரு விஷயம். ஓகே, வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ. நம்பர்ஸ் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து, நாங்கள் உங்களை வந்து ஜஸ்ட்டு இன்வைட் அண்டு எங்கள் கையத்தான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், கமான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வந்த இடத்துக்கு உங்களை தூக்குறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குகிறோம். மற்றபடியாக பேமெண்ட் அப்படின்னா
நீங்கள் ஒரு 1,50,000 ரூபா இல்லைன்னா ஒரு 80,000 ரூபா கொடுக்கணும். ஸோ நம்ம அதெல்லாம் வாங்குறது இல்லை. ரொம்ப கம்மியாக பாதி சொல்லி கொடுக்குற நபரே வந்து இன்னைக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா ஒரு 50,000 வாங்குறாங்க. பாதி தான் சொல்லி தராங்க, முழுசாக சொல்லி தரதில்லை. அதுக்கே 50,000 வாங்குறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வாங்குறது இல்லை. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக ஒரு நீங்கள் இந்த கிளாஸில் இருக்கிற வரைக்கும், நான் இந்த கிளாஸை நடத்துகிற வரைக்கும். ஏன்னா கேரண்டி அதுதான், நான் கிளாஸ் நடத்துகிற வரைக்கும் தான் லைஃப் டைம் அப்படிங்கிறது. நான் இருக்கணும் இல்லை சொல்லி கொடுக்குறக்கு. எஸ் ஆர் நோ? எஸ் சார், எஸ் முழுமையா சார். சொல்லி தரீங்கல்ல சார், அதுதான் சார். ஆமாம், அது வந்து நம்ம அது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் நம்ம வாங்குறோம். ஸோ அதை வந்து நீங்கள் உடனே சார் சொர்க்கவாசல் திறந்துட்டா அது உள்ள இருந்து எல்லா சலுகையும் உண்டு, அந்த மாதிரி உங்களோட சொர்க்கவாசல் திறந்துட்டா எல்லா சலுகையும் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த அப்படி கிளாஸ் சிம்பிளா சொல்லிடணும் சார், அப்பதான் எல்லாருக்கும் புரியும். எஸ், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி உள்ளே வாங்க. உங்களால் வந்து என்னால் ஃபுல்லாக பே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பார்ட் அமௌண்ட்டாக பே பண்ணிக்கலாம். ஒரு இந்த மாதம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் சார், என்னால் வந்து பே பண்ண முடியாது, எடுத்தோன்னே நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கும் ஆர்வமாக இருக்குது, என்னால் பணம் கட்ட முடியாது, எனக்கு ரொம்ப எதிர்பார்க்குறேன், ஆனால் வந்து என்னால் ஒரு 2-3 பார்ட்ஸாக நீங்கள் கட்டிக்கலாம், பார்ட்டாக. நாங்கள் அதை கூட இதை தான் சொல்கிறேன், இது வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைங்க. இதில் இந்த கிளாஸில் இருக்கிறவங்க, சார் காசே இல்லை, நான் எப்படி பே பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்கிறோம், இது வந்து என்னோட பணம், எனக்கு கிடைக்க வேண்டியது, என்னுடைய வருமானம், என்னோட இந்த கிளாஸ் நடத்துறதுக்கான விஷயம். ஸோ அதனால அது பிரபஞ்ச சக்தி கொடுத்துக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் அப்படி தானே பே பண்ணீங்க சார் உண்மைதான் சார், என்கிட்ட இருந்ததே லாக் ஆயிருந்தது, பே பண்ணி தான் சார் இருக்கு. ஜீரோவில் ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கே மாதம் 2,000 ரூபா தான் கிடைக்குது. அந்த காசை வச்சு தான் இந்த கிளாஸ்க்குள்ளாரே வந்தாங்க. இன்னைக்கு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஏன்னா அவங்களுக்கே மாதம் 2,000 ரூபா தாங்க இன்கம். ஒரு வீடு வாடகை கொடுத்துருவாங்க, செலவுக்கு 2,000 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. இதில் தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ண ஒரு நபராக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த கிளாஸில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் சேஞ்சஸும் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களும் அதுதான். அவங்களால பே பண்ண முடியுமா? நீங்களே நினச்சி பாருங்களேன். அவங்களால எப்படி இந்த 7,000 பே பண்ணியிருப்பாங்க? நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு செகண்ட். மாதம் கொஞ்சம் கொஞ்சமா 2,000 பே பண்ணிருப்பாங்க சார். 4வது நாள் பே பண்ணிட்டாங்க. 4வது நாள் பே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் 2 பேர் 2 பார்ட் அமௌண்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரம்ஜான் இல்லை, பக்ரீத் இல்லை, நல்லது இல்லை, பொல்லது இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கிளாஸில் ஜாயின் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு ஒரு 1,000 பே பண்ணி உள்ளே வந்தாங்க. அந்த அம்மா வந்து வெறும் 2,000 ரூபா தான் மாதமே அவங்களுக்கு செலவுக்கே கிடைக்கும். அது போய் நமக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணாங்க பாருங்களேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பணம் இல்லைன்னாலாம் கஷ்டப்படாதீங்க, பணம் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் ஆகாதீங்க. அதெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. 3 பார்ட்டாக பே பண்ணிக்கலாம், 4 பார்ட்டாக பே பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சதை கொடுத்து உள்ளே வரலாம். ஈஸியாக நீங்கள் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப நல்ல விஷயம். இதை வந்து மணி மைண்டடாக பார்க்காதீங்க. மணி மைண்டடாக பார்த்தீங்கன்னா காலம் போயிட்டே இருக்கும், நேரம் காலம் போயிட்டே இருக்கும், நமக்கு சேஞ்சஸ் மட்டும் வரவே வராது வாழ்க்கையில். ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி எல்லாருமே நல்லாகணும்னு நான் அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட வேண்டிக்கிறேன். சார் கர்ணன் மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அதோட புண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எஸ், உயிர் போற நேரத்தே தானம் கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு பாருங்க.
இப்ப எடுத்து இருக்கிறது என்கிட்ட புண்ணியம் தான் இருக்கு, அதையும் கொடுக்குறேன் அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க உங்க டீம்ல. எஸ்மா. இல்லப்பா கொஞ்சம் எல்லாரும், ஏன்னா உலகம் அந்த மாதிரி ஆஹ், சுத்தி இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆமாம்மா, நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒண்ணு இல்லாத விஷயங்களை இது பண்ணிட்டு காசு வாங்கிட்டு கடைசியில அதுதான் ஒண்ணுமே சார். சொல்லி கொடுக்கறதே இல்லை. நான் அதான் அது சொல்றேனே, அதான். அரைங்குறையமா கத்துட்டு அரைங்குறையமா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல அவங்க அதனால ரொம்ப பெருசா பேசி கடைசியில அந்த அமௌண்ட்டை மட்டும் ரெக்கவர் பண்ணிட்டு விட்டுருவாங்க. நாம அப்படியெல்லாம் விட மாட்டோம். உங்களுக்கு லைஃப் டைம் கடைசி நம்ம வரைக்கும் கொடுக்குறோம், சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால நீங்க கவலைப்படாம தைரியமா இதுல ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் வரைக்கும் எம்எஸ்கே மட்டும் நம்பர் போடவே இல்லை, ரொம்ப சந்தோஷம். போடுவோம் சார், போடுவார் சார். ஓஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாரு. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? உங்களுடைய பர்சனல் நம்பருக்கு நாளைக்கு மதியத்துக்குள்ளார யாராவது ஒருத்தர் 2 பேர் கால் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக சொல்லுவாங்க, உங்களோட என்னோட டீட்டெயிலாக உங்களுக்கு தருவாங்க. ஓகே தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். எல்லாம் நல்லபடியா நல்ல விஷயங்களை அனுபவிங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.